லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அனு இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அனு அனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏடா செத்து போனவளையே கூப்பிட்டு இருக்கிற? அவ எப்படா வருவா? என்னாச்சு அண்ணி? அம்மா, எனக்கு உங்க முகம் சரியா தெரியல. சிஸ்டர், மேடம், அவளுக்கு கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு சொல்றா. இப்ப டாக்டர் வந்துருவாரு மேடம். சரி. லக்ஷ்மி, இப்ப யாழினி எப்படி இருக்கா? இல்லக்கா, மூளையில ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சரி, அதான் என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனைன்னு டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த டாக்டர் இல்ல, ஃபாரின்ல இருந்து டாக்டர் வந்தாலும் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியாது. குழந்தை கண்ணு முடிச்சிட்டாளா? வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். நைட் எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல டாக்டர், தூங்கிட்டா. இப்பதான் எந்திரிச்சா. ம், கண் பார்வை மங்களா இருக்குன்னு சொல்றா. யாழினி, நாங்கெல்லாம் உன் எதிரில் தான் நிக்கிறோம், தெரியுதா? சரியான ஃபுட்டு சாப்பிடல, அதான் கொஞ்சம் வீக்னஸா இருக்க. என்னன்னே தெரியாது, ஆனா நம்புற மாதிரி என்னத்தையாவது சொல்லி மழுப்புறா இருப்பாரு இந்த டாக்டர். அடப்பாவி. இருந்தாலும் ஒரு ஐ டெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பிரச்சனை என்னன்னு தான் கண்டே பிடிக்க முடியல. நீங்க நைட் எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பாத்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு மேடம். என்ன பிரச்சனை தெரிஞ்சதுங்களா? மூளையில எந்த பிரச்சனையும் இருக்காம தெரியல. எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா தான் இருக்கு. இது விஷயமா சீஃப் டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்கோம். அவர் நாளைக்கு வந்துருவாரு. ஆமா, வரவன் பெரிய கடவுளு. யாரு வந்தாலும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அவ உடம்புக்குள்ள ஒரு பேய் இல்ல, 2 பேய் இல்ல, 100 பேய்க்கு சமமான காஸ்மோரா இருக்கு. பெரிய டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரோம். யாழினியோட விஷயம் புரியாத புதிராவே இருக்கு டாக்டர். கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லைங்க. சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருக்கு. எப்படியும் குழந்தையை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். பாப்பா, லக்ஷ்மி, சாப்பிடுறியா? இல்லக்கா, பரவாயில்ல.
சித்தப்பா அனு ஏன்டா சித்தப்பா அணு அணுனே சொல்லிட்டு இருக்காரு? நம்ம போய் ஏன் பாட்டி கிட்ட கேட்போமா? வாடா. பாட்டி பாட்டி, என்ன பாட்டி இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கீங்க? சும்மாதான்டா. ஏன் சக்தி சித்தப்பா எப்ப பார்த்தாலும் அண்ணு அண்ணுனே சொல்லிட்டு இருக்காரு? முன்னெல்லாம் சித்தப்பா நல்லா இருப்பாரு, என்கிட்ட எல்லாம் பேசுவாரு. இப்ப பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் பாட்டி? எல்லாம் அவன் செஞ்ச பாவம்தான். பாவமா? உனக்கு சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது? உன் சித்தப்பாவை பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் இப்படி வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்க. சித்தப்பா பாவம் பாட்டி, அவங்க தனியா உட்கார்ந்திருக்காரு. வாங்க சித்தப்பா கிட்ட பேசலாம். வாங்க பாட்டி. சரி வாங்க. அனு அனு சித்தப்பா அனு. சித்தப்பா அனு சக்தி, நீ செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்ட. அதுக்குதான் இந்த தண்டனையை அனுபவிக்கிற. நீ இந்த நிலைமையில இருக்கிறத நினைச்சு நான் வேதனைப்படுறதா அனுதாபப்படுறதானே தெரியல. நீ செஞ்ச பாவமோ அணுவோட சாபமோ ஆஸ்பத்திரிக்கோ வீட்டுக்கோ அலைஞ்சது தாண்டா மிச்சம். நாளுக்கு நாள் யாழினியோட நிலைமை மோசமாகிட்டே போகுது. அனு யாழினிய நல்லா வளர்த்து படிக்க வைக்கணுங்கிற ஆசையில தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தா. அந்த கனவு ஆசையெல்லாம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அழுவாதீங்க பாட்டி. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சித்தப்பாவும் நல்லா ஆயிடுவாங்க, யாழினி அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்க இத்தனை சாமிங்க இருக்கீங்க. தினம் தினம் இந்த வீட்டுல நடக்கிற எல்லா கஷ்டமும் உங்களுக்கும் தெரியும். நான் அடியேந்தி பிச்சை கேக்குறேன். எங்க மேல கருணை காட்டுங்க. நான் பெத்த பிள்ளையையும் அவன் வழக்க கூட்டிட்டு வந்த பிள்ளையையும் நீங்க தான் காப்பாத்தணும். டேய் வாங்க. மணி 12 ஆச்சாடா. இன்னும் 10 நிமிஷம் இருக்குப்பா. மணி 12 ஆச்சுன்னா குழந்தைக்கு வழி வர ஆரம்பிச்சிருமே. சம்மந்தி, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏ தங்கவேலா, ஆஸ்பத்திரியில் டாக்டருங்களா இருப்பாங்கல்ல? இருப்பாங்கப்பா.
மணி 12 ஆக போகுது. எதுக்காக இப்படி கும்பலா இருக்கீங்க? பேஷண்ட் கிட்ட ஒரு ஆள் மட்டும் இருங்க, மத்தவங்கள வெளியில இருங்க. போங்க. வாங்கப்பா சரி வாங்க. லட்சுமி, நீ ஏமா இங்கேயே உட்காந்துருக்க? காத்தாட வெளியே உட்காரலாம். பரவாயில்ல மாமா, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, நான் பாத்துக்கிறேன், நீ போ போ, காத்தோட்டமா நில்லு, போ, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். ஆமா. எல்லாம் அழகா வெளியேறிட்டாங்க. இந்த முட்டாசிரிக்கு மட்டும் அவளே மாட்டிக்கிட்டான். இந்த காஸ்மோரா வர நேரமாச்சு. அது வரும்போது நான் உள்ள இருந்தேன்னா பழக்க தோசத்துல அது ஏன் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருமே. எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். நில்லு, எங்க போற? இங்க வா. எங்க போற நீ? அது இல்லடி, நான் அப்படி காத்தாட வெளியில போய். என்ன காத்தாட? நான் மட்டும் இங்கல? ஒழுங்கா இங்க இரு. உனக்கு காத்து கேக்குதா வெளிய போயிட்டு? அது இல்லடி, பாத்ரூம் போயிட்டு வரேன்டி. ஆமா, நல்லா திங்கிறது போறது. போ அடி போடி, அவளை பிடிச்சு போய் உன்னை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, இடிச்சன பாரு. அங்க என்ன போயிட்டு இருக்க? அங்க இருக்க பாத்ரூம். ஓ, இங்க இருக்கு. உனக்கு மூளை குழம்பு போச்சு. பா. சரி சரி, பிசாசு. இம்சையா போச்சு. சை, நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கு. அப்பா, ஐயோ, காசு முறை வந்திருக்கே. அதுவா வந்து கடிச்சு கொதறதுக்குள்ள நாமள ரத்தத்தை கொடுத்துடணும். என்னாச்சு? யாழி, யாழி, யாழி. என்னடா இது? சார்,
சரிடா சரிடா ஏய் தங்கவேலு போய் டாக்டர் கூட்டிட்டு வாடா சீக்கிரம் போ சீக்கிரம் குடிக்கணும்ல யாழினி சரி 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 சரியாடு சரி 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 சரியாடு சரியாடு யாழினி சரியாடு 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 ஒண்ணு இல்லடா டாக்டர் இப்படிதான் டாக்டர் 2 வாரமா இதே மாதிரி தான் கத்திட்டு இருக்கா. இவ தினம் தினம் அனுபவிக்கிற இந்த கொடுமைய எங்களால பாத்துட்டு இருக்க முடியல டாக்டர். உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. நானும் இதை பத்தி எல்லா டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு இந்த கேஸை பார்க்கறதுக்காகவே டெல்லியில இருந்து ஒரு சீப் டாக்டரை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. Thank you so much டாக்டர். ஓகே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துங்க. சரிங்க டாக்டர். Thank you. எதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோனே தெரியல. எந்த வேலைய? மறுபடியும் இவன் எந்திரிப்பானானே தெரியல. இவனை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோமே அத சொன்ன. நிச்சயமா இவன் எந்திரிப்பான்னு பழைய டீன் சொன்னாரு. இந்த மாதிரி பல கேஸா அவர் பாத்திருக்காரா? இவன் எப்ப எழுந்திருக்கிறது? நாமளும் இவ்வளவு நாள் பாத்துட்டு தானே இருக்கோம். ஒரு ரியாக்ஷனும் இல்லையே. இவனை ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனாலும் இல்ல இவன் கூட யாராவது சொந்தக்காரங்க இங்க இருந்திருந்தாலோ இவன் எந்திரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கான். இங்கேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்கோம். இதெல்லாம் அடிப்படை ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கு மேல கோமால இருக்கிறவங்களை எழுப்புறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பாப்பாங்க. அந்த வசதி இங்க இல்ல. சொந்தக்காரங்க யாராவது இருந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டா அந்த ட்ரீட்மெண்ட் இங்கேயே கிடைக்கும். இல்ல வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கூட பாப்பாங்க. சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் இது வரைக்கும் வரலையே. நாமளும் நிறைய விளம்பரம் கொடுத்துட்டோம். ஒருவேளை இவனுக்கு சொந்தம்னு யாரும் இல்லையோ என்னமோ. அது எப்படி இல்லாம போகும்? நிச்சயமா இவன் அனாதை கிடையாது. ஆளை பார்த்தா நல்ல குடும்பத்து பையன் மாதிரி தெரியுது. அப்படியே வரல. இன்னும் அவங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அதான் விளம்பரம் எல்லாம் கொடுத்துருக்கோமே. வெறும் ஆந்திரால மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மத்த ஸ்டேட்ல? அப்போ இவன் வேற ஸ்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறியா? நிறைய வாய்ப்பு இருக்கு. இவனை பத்தி பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்தா யாராவது தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். நாம டாக்டர் கிட்ட இத பத்தி சொல்லுவோம். நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வாழ வேண்டிய ஒருத்தன் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க தூங்கிட்டு இருக்கான். இவன் இல்லாம இவனோட குடும்பம் என்ன பாடுபட்டுட்டு இருக்கோம். வா போலாம். என்ன வா தேனே என்னடி வா. என்ன மா, யாழினி விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு என் மனசு சொல்லுது. அதனால மரியாதையா உண்மையை சொல்லிடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இத பாரு, உண்மையை மறைக்க நினைச்சுன்னு வெச்சுக்கோ. இந்த கையை உடைச்சு இதே ஹாஸ்பிடல்ல உன்னை படுக்க வச்சிருவ. சொல்லு என்ன பண்ண? ஒண்ணு இல்லடி. ஏன்டி என்ன அடிக்கிற? ஒண்ணு இல்லல. மயிலேனா இறக்க போடாது. குடும்பம்தான் ஆகும். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பண்ண? என்ன பண்ண? சொல்லு சொல்லுங்க. என்ன பண்ண? சொல்லு என்ன பண்ண? என்னமா நடந்தது? ஹாஸ்பிடல் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னாச்சு?